புதுச்சேரி சட்டமன்ற செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கிய படியாக தேசிய ஈவிதான் விண்ணப்பத்தை தகவல் மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், முதலமைச்சர் என் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். ஒரே நாடு ஒரே பயன்பாடு என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப நாட்டின் அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் ஒரு முதன்மை முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அகில இந்திய வானொலி என்று பெயரிடப்பட்டு 89 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி அன்றுதான் இந்திய ஒலிபரப்பு சேவை நிறுவனம் அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நாள் நாட்டின் கலாச்சார, தகவல் மற்றும் ஒலிபரப்பு வரலாற்றில் ஒரு சிறந்த தருணத்தை குறிக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயரை ஏற்றுக்கொண்டது. இன்று ஆகாஷ்வாணி 591 நிலையங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும் 17 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், சென்னை கவரப்பேட்டை, கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் இன்றும் 12ஆம் தேதியும் காலை 11:20 முதல் பிற்பகல் 3:20 மணி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பணிகள் நடைபெறும் நாட்களில் காலை 9:40 மணி முதல் பிற்பகல் 3:50 மணி வரை சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாக திருவிழாவை ஒட்டி இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெறுகிறது. இதனை ஒட்டி கோவிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 9 மணிக்கு உச்சிகால அபிஷேகம் மற்றும் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றன. தொடர்ந்து ஜெயந்திநாதர் திருக்கோவிலில் இருந்து சப்பரத்தில் எழுந்தருளி சண்முக விலாச மண்டபம் சேர்கிறார். மாலையில் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் உச்சிப்புடி அருகே காரும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 12 வயது சிறுமி உட்பட 2 சம்பவ இடத்திலேயே பலியாகினர். காரின் ஓட்டுநர் வெங்கடேசன், உடன் பயணித்த மகாலட்சுமி ஆகியோர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடல் வழியாக காசாவுக்கு நுழைய முயன்ற பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க்கை இஸ்ரேல் படையினர் கைது செய்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் காசாவுக்கு இஸ்ரேல் வழியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஸ்வீடனைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் காசாவுக்கு கப்பலில் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதாக அறிவித்தார். அதன்படி அந்த கப்பலில் கிரெட்டா தன்பர்க், பிரான்ஸ் எம்பி ரீமா ஹசன் உட்பட 12 பேர் இன்று அதிகாலை இஸ்ரேல் கடற்பகுதி அருகே சென்றபோது இஸ்ரேல் அதிரடி படையினர் அதை இடைமறித்தனர். கப்பலுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படையினர் அதில் இருந்த கிரெட்டா தன்பர்க் உட்பட 12 பேரையும் கைது செய்தனர். ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் அமெரிக்காவில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் வாயிலாக நாளை புறப்படுகின்றனர். நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்புகின்றன. இதில் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்து நாடுகளைச் சேர்ந்த 4 பேர் செல்கின்றனர். இக்குழுவினர் அங்கு 14 நாட்கள் தங்கி ஆய்வு நடத்த உள்ளனர். டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நெல்லை அணிகள் இன்று மோதுகின்றன. 9வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் கோவையில் உள்ள எஸ்என்ஆர் கல்லூரி மைதானத்தில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 8 அணிகளும் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். இந்த தொடரில் இன்று இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் 6வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.